நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 டேஸில் இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது. 30 நாளில் இந்த குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதா அந்த ஸ்டடி பிளான் தான் இன்றைக்கி நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டன் இங்கே இருக்குது இல்லையா, அந்த டன் வந்துட்டு என்னென்னா நீங்கள் வந்துட்டு படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கணும். அப்படி படிக்கலைன்னா நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டு எப்போ படிக்கிறீங்களோ அப்போ வந்து டிக் பண்ணணும். அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே வந்து படிச்சிருங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து குரூப் 2க்காக படிக்கிறீங்க, நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷெட்யூல் வந்துட்டு நிஜமாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து செட் ஆகாது. வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டாபிக் தான் கொடுத்துருக்கோம். இப்போ தமிழில் வந்துட்டு 6th ஃபுல் புக்குமே ஒன்று, மேக்ஸு, அப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், இந்த 5 சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஐஎன்எம்ங்கிறது ப்ளஸ் ஹிஸ்ட்ரிலையும் கலந்து வந்திருக்கும். ஸோ நான் எல்லா இடத்துலையுமே ஐஎன்எம்னே மென்ஷன் பண்ணியிருப்பேன். 12th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக மெயினான டாபிக்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். நாம் வந்துட்டு இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை டேஸ் வருது நீங்களே பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 30 டேஸ். நமக்கு 32 டேஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகுவோம் சண்டே. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி 2 நாள் மட்டும் ரிவிஷன் மட்டும் வச்சுக்கிறோம். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ஸு, நியூ புக்ஸு, சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் ஆகிடும் இந்த ஸ்டடி பிளானில். அப்புறமா பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கவர் ஆகும். 12th ஃபுல்லாமே கவர் ஆகிடும். எக்கனாமிக்ஸ் கவர் ஆகிடுச்சு. 11th and 12th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. 10th பாலிட்டி கவரு, 11th 12th பாலிட்டி கவர் ஆகிருக்கு இந்த பிளானில். இந்த பிளான் நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு 30 நாளில் வந்துட்டு எல்லாமே படிக்கணும், என்ன படிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நானும் இதே தான் ஃபாலோ பண்ணுறேன். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் இருக்கும். அந்த லைவில் தான் இது வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்போம். ஓகேங்களா? உங்களுக்கு இதோட ஃபுல் பிடிஎஃப்மே வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்க, நான் அனுப்புகிறேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையுமே நான் போட்டு விடுறேன், பாருங்கள். ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழ் சிம்பிளிஃபிகேஷன், மக்களாட்சி பாலிட்டியில், எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம், ஐஎன்எம் வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இதில் நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்போம். ஒரு 100 கொஷின்ஸ் மேலே நம்ம வந்து கேட்கலாம் இந்த டைமு லைவில். 6th தமிழ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓல்டு புக்கு, நியூ புக் இல்லைங்க. 6th ஃபுல் புக்குங்கிறது ஓல்டு புக்கு. தமிழ் வந்து முடிச்சிருப்போம். அது வந்து ஒரு ரீகால் மாதிரி வச்சுக்கலாம். மேக்ஸிமே படித்து முடிச்சு வச்சுருப்போம், அது ஒரு ரீகால் மாதிரி. நாம் இதில் மெயினாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் எதுனா மக்களாட்சி. நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க, ஒன்ஸ் ஒரு ரீகால் மாதிரி. மக்களாட்சி, இந்திய பொருளாதாரம், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, இந்த 3 டாபிக் நம்ம வந்துட்டு அதிகமாக எஃபெக்ட் போட்டு படிக்க முடியும். இதுலேருந்து எல்லாத்துலேருந்து நான் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து கேட்பேன். ரொம்பலாம் நம்மளால கேட்க முடியாதுங்க. இப்போ தமிழில் ஒரு 50 கொஷின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா பாலிட்டியில் ஒரு 20 கொஷினும், எக்கனாமிக்ஸில் ஒரு 20 கொஷினும், ஐஎன்எம்ல ஒரு 20 கொஷின்ஸும் நான் கேட்பேன். பிடிஎஃபாக வந்து என்னால் கொடுக்க முடியாது, டைம் இல்லை. கட்டாயம் வந்து குரூப் 4க்கு வேணால் நம்ம டெஸ்ட் வைக்கும்போது நான் பிடிஎஃபே கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து குரூப் 4க்கு வந்து நிறைய டைம் இருக்கும். நம்ம நிறைய பிடிஎஃப் எல்லாம் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இது பண்ணாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.